ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான காரோட வந்திருக்கேங்க. எஸ், நீங்க எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணியிருந்து பல பேர் ரிக்வெஸ்ட்டும் பண்ணியிருந்தீங்க. நிஸ்ஸானுடைய லேட்டஸ்டான ஃபிளாக்ஷிப் மிட் சைஸ் எஸ்யூவி டெக்டான். எஸ், பழைய நிஸ்ஸானுடைய எஸ்யூவிஸ் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். அதாவது பழைய டஸ்டரை வந்து ரீபேட்ச் பண்ணி டெரானோன்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டெரானோவும் டஸ்டருக்கு ஈக்குவலான இணையா சூப்பராக சேல் ஆகிட்டு தான் இருந்தது. ஆனால் டஸ்டரும் போச்சு, டெரானோவும் போயிருச்சுங்க. ஆனால் இப்போ திரும்ப டஸ்டர் வந்துருச்சுன்னு இருக்கும்போது நிஸ்ஸான் சைடில் அவங்க அதை ரீபேட்ச் பண்ணி கொண்டு வரலன்னு என்ன அர்த்தம்? எஸ், அதை தான் பண்ணியிருக்காங்க. எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நிஸ்ஸானுடைய லேட்டஸ்டான ஃப்ளாக்ஷிப் மிட் சைஸ் எஸ்யூவி தி டெக்டான். நிஸ்ஸான் டெக்டான் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு வகையில் இது வந்து பூகம்பம் கிரியேட் பண்ணுமா இந்த மார்க்கெட்டில், அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக இதோ உங்களுக்கு ஒரு வாக் ரவுண்ட் ரிவ்யூ கொண்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு டாப் மாடல் இது எடுத்து வந்திருக்கேன். இதுதான் நிஸ்ஸான் டெக்டானோடைய டாப் ஸ்பெக் வேரியன்ட். பேஸ் வேரியன்ட் வந்து இந்த நிஸ்ஸான் டெக்டான் ஸ்டார்ட் ஆகிற பிரைசிங்கிறது 10.59 lakhs எக்ஸ்ஷோரூம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ட்ரி லெவல் விசியா வேரியன்ட் 1 லிட்டர் என்ஜினோட வரக்கூடிய டர்போ பெட்ரோல் வண்டி. சரியா, அதில் உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கிடைக்குது. ஆனால் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட், மிட் லெவல் வேரியன்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து 1.3 டர்போ பெட்ரோல் என்ஜின் வந்து கிடைக்குது. அதுவும் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ல எல்லா ஃபீச்சர்ஸுமே வருது அப்படின்னு சொல்றாங்க. டஸ்டரில் பார்த்த பெரும்பாலான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் லெவல் டெக்னா பிளஸ் வேரியன்ட் வித் டிசிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், டர்போ பெட்ரோல் 1.3 என்ஜின், 280 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது இந்த என்ஜினுக்குன்னு சொல்கிறாங்க. எனவே அது ஓட்டும்போது எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஆனால் இந்த வேரியண்ட்டில் முதல்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரியணும். முதல்ல ப்ரைசிங் அப்படின்னு பேசணும்னா டெக்னா ப்ளஸ் வேரியண்ட்டோடைய ப்ரைசிங் வந்து 18.59 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வச்சிருக்காங்க. டிசிடி ஆட்டோமேட்டிக் வரக்கூடிய வண்டி. ஸோ டீசெண்டான ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஆனால் இதுக்கேற்ற என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குது, ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, ஸ்பேஸ் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து பார்த்துடலாம். ரைட், இன்னைக்கு இந்த நிஸ்ஸான் டெக்டான் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த இவிஎம் நிஸ்ஸான் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க தொடர்ந்து எல்லா நிஸ்ஸான் கார்ஸுக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பழைய நிஸ்ஸான் கார்ஸுக்குமே சர்வீஸ்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தாராளமாக நீங்கள் மேலே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளலாம். எனி நியூ நிஸ்ஸான் கார் டெஸ்ட் டிரைவ் புக்கிங் இதனாலுமே தாராளமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ரைட், இப்போ நம்ம வந்து உள்ளே போயிடலாமா? உள்ளே போகிறது முன்னாடி இப்போ நான் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸ் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வண்டியோட எல்லா வேரியன்ஸும் உங்களுக்கு கூடிய விரைவில் நான் வந்து வேரியன்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் கொண்டு வரதான் போகிறேன். அவசியம் வெயிட் பண்ணியிருந்து பாருங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ நிஸ்ஸான் டெக்டான் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது பார்த்துருவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ நிஸ்ஸானோடைய பேபி பெட்ரோல். ஆமாங்க, நிஸ்ஸான் பெட்ரோல் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். குளோபல் எஸ்யூவி, பெரிய ஃப்ளாக்ஷிப்பான மேசிவ் எஸ்யூவிங்கிறது. அதையே ஒரு மினி சைஸ்டு வேர்ஷனாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க நிஸ்ஸான். ஸோ பேபி பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வண்டியை. ஆனால் டிசைன்லாம் உண்மையாகவே பார்த்தாலே அதே மாதிரி தாங்க இருக்குது. ஃப்ரண்ட் கிரில் எல்லாம் கொஞ்சம் அந்த பெட்ரோலோடைய லுக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வந்திருக்காங்க. எனிவே டிசைனுக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வண்டியோடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், சாசி, பிளாட்ஃபார்ம், என்ஜின், இதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போது ரீசெண்டாக லான்ச் ஆன புது டஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎம்பி, அதாவது ரெனோ நிஸ்ஸானுடைய அலையன்ஸில் கிரியேட் பண்ணப்பட்ட ஆர்ஜிஎம்பி பிளாட்ஃபார்மில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதே பிளாட்ஃபார்மில் தான் இந்த நிஸ்ஸான் டெக்டானும் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ ஓவரால் ஷாசி, டைமென்ஷன்ஸு, சைஸில் பெரிய மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கிராஷ் டெஸ்ட், சேஃப்டி ரேட்டிங்லையுமே பெரிய மாற்றம் எதுவும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா டஸ்டர் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிச்சு. இந்த நிஸ்ஸான் டெக்டானுமே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்கேப்பும் கிளைம் பண்ணுறாங்க. அதே சமயம் நிஸ்ஸான் அண்ட் ரெனோவுமே வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் என்ஜின்லையுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கு வந்து டஸ்டரில் 3 என்ஜின் ஆப்ஷன் சொன்னாங்க இல்லையா? 1 லிட்டர் டர்போ பெட்ரோல், 1.3 டர்போ பெட்ரோல் மற்றும் 1.8 ஹைப்ரிட் கூடிய விரைவிலே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிஸ்ஸான் டெக்டானை பொறுத்தவரை ஒரு மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் தான் சொல்கிறாங்க. ஹைப்ரிட் வந்து இந்த நிஸ்ஸான் டெக்டானுக்கு வராது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு முதல்ல கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின், MPFI டர்போ பெட்ரோல் என்ஜின். இது வந்து ஏற்கனவே நிஸ்ஸான் மேக்னைட்டில் இருக்கிற அதே சேம் என்ஜின் தான். பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா நிஸ்ஸான் மேக்னைட்டில் டர்போ பெட்ரோல்னாலுமே உங்களுக்கு வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் இந்த டெக்டானோடைய 1 லிட்டர் வெர்ஷன்ஸ்க்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அதனால டார்க் ஃபிகர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஹார்ஸ் பவர் சேம் தான், 100 PS மேக்ஸிமம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்னு பார்த்தீங்கன்னா 166 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மூலமாக இந்த 1 லிட்டர் என்ஜின். ரைட், அதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் பவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிட் லெவல் வேரியன்ட்ஸ்லேருந்து 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் GDI டர்போ பெட்ரோல் என்ஜின் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது ஏற்கனவே டஸ்டரில் நல்ல பயங்கரமான ஒரு என்ஜின் அப்படின்னு தான் வந்து சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே என்ஜின் தான் இந்த டெக்டானுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து அதிகபட்ச பவர் அவுட்புட் 163 PS மேக்ஸிமம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 280 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இந்த கேட்டகரியிலேயே டார்க் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜினும் இதுதான். 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸும் இருக்குது. 6 ஸ்பீட் டியூவல் கிளச் DCT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸும் கிடைக்குது இந்த 1.3 டர்போ பெட்ரோல் என்ஜினுக்கு. ரைட்,
ஓகே. ஹைப்ரிட் வந்து இந்த டெக்டானுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. திரும்ப அத நான் சொல்லிக்கிறேன். சரியா? இப்போ அடுத்தது லுக்ஸ்குள்ள போவோம். ஸோ லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க. சரியான பிரீமியமான லுக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. சொன்ன மாரியே அந்த பேபி பேட்ரோலோட லுக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு அந்த மேசிவான கிரில்லு, அந்த எல்இடி அந்த எம் ஷேப்ல வரக்கூடிய எல்இடிஸ், கனெக்டட் எல்இடி டிஆர்எல் அதெல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா அக்ரெசிவா இருக்கு. அண்ட் நிசான் லோகோவுக்கு 2 சைட்லயுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரிப் ஒண்ணு ஃப்ளோ ஆகுது. அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு. ஓகே. பார்க்க நல்லா தான் இருக்கு. டெக்டான் அப்படிங்கிற போல்டான பிராண்டிங் இங்க பெருசா குடுத்துருக்காங்க பானட்ல. அண்ட் பானட்டோடைய ஷேப் அதெல்லாமே நல்ல ஒரு பயங்கர மஸ்குலரா குடுத்துருக்காங்க. பாருங்களேன், அப்படியே என்ஜின் என்னமோ புடைச்சிட்டு வெளிய வர மாரி ஒரு லுக் வந்து குடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. கீழ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபாக் லேம்ப்ஸ் குட்டியா குடுத்துருக்காங்க கீழ. பெரிய அளவுல த்ரோ இருக்குமான்னு தெரியல. ஆனா டீசென்ட்டா இருக்கும். ஆனா நார்மல் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்ஸ்ல வரக்கூடிய ஹெட் லேம்ப்ஸ் வந்து எல்இடிஸா தான் குடுத்துருக்காங்க. இன்ஃபாக்ட் மிட் வேரியண்ட்ல இருந்து எல்இடிஸ் தான் வரும்னு நெனைக்கிறேன். நல்லா இருக்கு. ஒரு மாரி அந்த ஆங்குலர் டிசைன்லாம் குடுத்து, ஒரு மாரி அக்ரெசிவான ஒரு டிசைனா குடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. டஸ்டர்ல பார்த்தது போலவே இந்த வண்டியில நீங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட்லயும் பார்க்கிங் சென்சார்ஸ் ஃபுல்லாவே குடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாரி சைட்லயும் இருக்குங்க. ஓகே. ஸோ டஸ்டர்ல என்ன பார்த்தோங்க, ADAS ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த வண்டியிலுமே உங்களுக்கு ADAS லெவல் 2 ஸ்வீட் அப்படியே குடுத்துருக்காங்க. ADASக்கான இந்த விண்ட்ஷீல்டு மேல வரக்கூடிய கேமரா நீங்க பார்க்கலாம். ஸோ இதில உங்களுக்கு ADAS உண்டு. இன்க்ளூடிங் லெவல் 2 ஸ்வீட் ஃபீச்சர்ஸ். அதாவது ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், பிளைண்ட் ஸ்பாட் வார்னிங் அசிஸ்டன்ஸ் அது மாரி எல்லாமே இருக்கு. இன்க்ளூடிங் லேன் கீப்பிங் அசிஸ்ட் அது இது எல்லாமே வந்துருதுங்க. ஸோ டஸ்டர்ல என்ன பார்த்தீங்களோ, அதே விஷயங்கள் தான் இந்த வண்டியும் இருக்கு. சரியா? அடுத்தது கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு கேட்பீங்க. ஒரு டிபிக்கல் இந்த டஸ்டர் டெரானோ கேட்டகரியில இருந்த மாரியே தான் இப்போ டஸ்டர் அண்ட் டெக்டானுக்கு சேமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது. 200 எம்எம்க்கு மேல கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு சாலிடா கிளைம் பண்றாங்க. மைல்டா ஆஃப் ரோட் போகணும்னு நினச்சாலுமே தாராளமா போலாம். ஆனா சேட்லி என்னன்னா, இப்போ டீசல் ஆப்ஷன் இல்ல. அதே மாரி 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. டஸ்டருக்கும் சரி, இந்த டெக்டானுக்கும் சரி. பட் டிசைன் ரீதியாக சைட்லயுமே சில வித்தியாசங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இங்க நீங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோரோடைய இந்த ஏரியால இங்க புதுசா இந்த மாரி ஏர் வென்ட்ஸ் மாரி டிசைன்லாம் குடுத்துருக்காங்க. இது சும்மா லுக்குக்காக மட்டும் தான். இது உங்களுக்கு வந்து அப்படியே பெட்ரோலோடைய லுக் குடுக்கணுங்கிறதுக்காக அது குடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்கு. T280ங்கிறது இது என்ஜின் வந்து குறிக்குது. டர்போ பெட்ரோல் 280 Nm டார்க். ஆனா இதே வந்து நீங்க அந்த 1 லிட்டர் வண்டி வாங்குனீங்கன்னா T160 அப்படின்னு போட்டிருக்கும். அது வந்து 1 லிட்டர் உடைய டார்க் ஃபிகர். சரியா? கீழ பார்த்தீங்கன்னா குரோம் ஆக்சன்ஸ் குடுத்துருக்காங்க. டஸ்டர்ல உங்களால குரோமு, சில்வர் அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. ஆனா இந்த வண்டியில குரோம் கொஞ்சம் கூடுதலா குடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வந்து பிரஷ்டு மெட்டல் ஃபினிஷ். சைடில் டோர்ஸில் உங்களுக்கு கீழே ஃப்ளோ ஆகுது. பார்க்க நல்லா தான் இருக்குது. டியூவல் டோன் ரூஃப் கலர் ஆப்ஷன் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ரூஃப் ஃபுல்லாகவே பிளாக் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது. அதுவும் இந்த கலருக்கு அண்ட் லைட்டர் கலர்ஸுக்கு இது பார்க்க நல்லா தான் இருக்குது. அலாய் வீல்ஸோட டிசைன் டோட்டலாகவே மாறுதலாக இருக்குது. டியூவல் டோன் ஃபினிஷில் பார்க்க ப்ரீமியமான அலாய் வீல் டிசைன் இந்த டெக்டானுக்கு கிடைக்குது. அதே டஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவான டிசைன் கிடைக்கும். இதில் வந்து ப்ரீமியமான டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வகையாக ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒரே பிளாட்ஃபார்ம்லங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 18 இன்ச் டயர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகே. 225/55 R18 அதான் டயர் சைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து காமனாக வருது. டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும். பேஸ் வேரியண்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா 17 இன்ச் வீல்ஸ் வரும் உங்களுக்கு. அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸுங்கிறது காமனாக ஸ்டாண்டர்டாக வர ஒரு விஷயமா இல்லைங்க. பேஸ் வேரியண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ரியரில் ட்ரம் பிரேக் தான் கிடைக்கும். இதில் உங்களுக்கு வந்து ரியரில் டிஸ்க் பிரேக் கிடைக்குது. பார்த்தா தெரியுது உங்களுக்கு. ஆல் ரவுண்ட் பாடி கிளாடிங்ஸ் இருக்குது. பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. வண்டி எல்லா ஆங்கிள்லையுமே பார்க்க நல்லா தான் இருக்குது. ரியரில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஆல்மோஸ்ட் டஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா சில பல மாற்றங்கள் நடந்திருக்கு. ஓகே. டஸ்டர்லேயுமே இதே மாதிரி இந்த கனெக்டட் எல்இடி டைல் லேம்போடைய லுக்கு அதெல்லாம் வந்து சேமாக தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம் பண்ணியிருக்காங்கன்னா, டஸ்டரில் இந்த பிட் வந்து பிளாக் கலரில் வரும். ஆனால் இதில் வந்து பாடி கலராக கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அண்ட் டஸ்டரில் இந்த சைடில் வரக்கூடிய டெயில் லேம்ப்ஸ் வந்து அப்படியே ஒரு ஆங்குலராக ட்ரையாங்கிள் மாதிரி வரும். ஆனால் இதில் கொஞ்சம் ரெக்டாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக எல்இடியாக தான் இருக்குது. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஓகே. டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தா இது வந்து டெக்டானுங்கிறது தெரியுது. டஸ்டர் மாதிரி தெரியலங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ரியர் பம்பர் அதுவுமே வந்து கம்ப்ளீட்லி நியூ டிசைன் தான். இதில் உங்களுக்கு 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம் அதெல்லாம் வந்துடுது. அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் மிட் லெவல் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. அதெல்லாம் நல்ல விஷயமா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் எல்லா ஆங்கிலுமே பார்க்குறதுக்கு இந்த டெக்டான் வித்தியாசமாக இருக்குது. நல்ல ஒரு அக்ரெசிவான டிசைன் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. இப்போ கேபினுக்குள்ளே போய் பார்ப்போமா? ஓகே. இப்போ இந்த நிசான் டெக்டானோட இன்டீரியர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கீ பார்ப்போம். ஸோ கீ பார்த்தீங்கன்னா டஸ்டர், நிசான்லாம் காலகாலமாக அவங்களோட ப்ரீமியம் கார்ஸில் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு டைப்பில் ஸ்மார்ட் கீஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிசான் மேக்னெட்டுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன் இது ட்ரைபர், கிராவைட் இந்த கார்ஸுக்குமே வந்து டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ்
புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட சேர்த்து இந்த கிரெடிட் கார்டு டைப் கீ தான் வந்து கிடைக்குது. அது ரெண்டுமே கிடைக்குது. ஸ்பேர் கீ கூட இதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயமா இருக்குது. இப்போது இந்த டஸ்டர் போலவே இருக்கிற இந்த டெக்டானுக்கு டஸ்டரோட சில ஃபீச்சர்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிமோட் ஆக்சஸ் விண்டோஸ். இப்போ ரொம்ப நேரமாக வண்டி வெயிலில் நிற்கிது, உள்ளே ஏறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேபினுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அன்லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோ ஃபோல்டிங் மிரரும் ஓப்பன் ஆகுது. அதே சமயம் 4 விண்டோஸுமே கீழே இறங்குது. இந்த ஃபீச்சர் வந்து மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து கிடைக்குது. உதாரணத்துக்கு என்கனெக்டா வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனிவே அந்த வேரியண்ட்ஸ் ரிவ்யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். சரியா? ரைட். ஸோ இந்த ஃபீச்சர் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் இப்போ உள்ளே போவோமா? இதில் உங்களுக்கு வந்து ப்ராக்சிமிட்டி கீ அன்லாக் தான். நீங்கள் பக்கத்தில் போனாலே ஆட்டோமேட்டிக் அன்லாக் தான். நீங்கள் தனியாக பட்டன் நீங்கள் எதுவும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த வகையில் அதுவும் நைஸ். இப்போ கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன கலர் கலராக இருக்குது, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு யோசிச்சேன் நான் ஃபஸ்ட்டு திறந்து பார்க்கும்போது. ஆமாங்க, டஸ்டர் மாதிரியே இவங்க ஒரு ஆல் பிளாக் இல்லை ப்ரௌன் தீம் அந்த மாதிரி போகாமல் கலர்ஃபுல்லாக வேற ஒரு அப்ரோச் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது 3 வகையான கலர்ஸ் நீங்கள் இந்த இன்டீரியரில் பார்க்க முடியும். ஒன்று சீட்ஸுக்கு வந்து இந்த ஒயிட் ஐவரி ஒயிட் லெதரட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒயின் கலர் இந்த ஒயின் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பர்பிள் கலர் மாதிரி ஒரு ஒயின் வந்து இருக்குது. பட் பார்க்க நல்லா இருக்குது. எனக்கு இந்த ஒயின் கலர் பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு ஃபஸ்ட் எடுத்த உடனே பிடிச்சி போச்சு. டேஷ்போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்கோட சேர்ந்து அதே கலர்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வரக்கூடிய லெதரட் ஃபினிஷ் வந்து ஒயிட் ஐவரி ஒயிட்டு அண்ட் இந்த இடம் வந்து இது பிளாஸ்டிக் தான். ஆனால் மெட்டல் ஃபினிஷுக்கு பதிலாக இவங்க வந்து இந்த பர்பிள் ஒயின் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ரோஸ் கோல்டு ஃபினிஷும் இருக்குங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இடையில நடுவில் அந்த மெட்டல் ஸ்ட்ரிப்பு ஃப்ளோ ஆகுறது ரோஸ் கோல்டு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஸ்டீரிங்லேயுமே அதே ரோஸ் கோல்டு ஃபினிஷ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது டஸ்டரோடைய டேஷ்போர்டு தான். ஓவரால் இன்டீரியர் தீமு பட்டனு முதற்கொண்டு எல்லாமே டஸ்டரோடது தான். ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமான கலர்ஸ் கொடுத்து அவங்க வந்து இன்டீரியர் கான்செப்டை வேறு மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வகையில் எனக்கு பிடிச்சிருக்குங்க, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பேனராமிக் சன்ரூஃபும் திறந்துருச்சு. இந்த யூனிவர்சல் ஓப்பன் அப்படிங்கிற கான்செப்டில் நான் வந்து அன்லாக் பண்ணி விண்டோஸ் இறக்கணும் இல்லையா? ஸோ அதில் அப்படியே சன்ரூஃபும் திறந்துருது. ரைட். ஸோ அதுவும் வந்து உண்டு. இங்கே டோர்லேயுமே நீங்கள் பார்க்கலாம், முழுக்க முழுக்க செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இது வந்து சாஃப்ட் ஃபீல் லெதரெட்டு, இதுவுமே லெதரெட்டு. ஆனால் இது வந்து ஒயிட்டுங்கிறதுனால ஈஸியாக அழுக்காக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டார்க்கர் கலர் கொடுத்துருந்துக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. இல்லைனா முழுசாகவே இந்த ஒயின் கலரை மட்டும் கொடுத்துருந்துருக்கலாம். பட் எனிவே ஏதோ பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆனால் கை வைக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான், அது ஒயின் கலரில் கொடுத்துருக்காங்க. இது அழுக்கானாலும் பெருசாக தெரியாதுங்க. ஓகே. ஆனால் ஒரு பட்டன் முதற்கொண்டு எதுவுமே வந்து டஸ்டர்லேருந்து இவங்க மாறுபடலை. எக்ஸாக்ட்லி சேமான கண்ட்ரோல்ஸு, சேம் பட்டன் குவாலிட்டி எல்லாமே டஸ்டர்லேருந்து அப்படியே கொண்டு வந்தது தான். இன்க்ளூடிங் எல்லா விண்டோஸுக்குமே ஆல் டச் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனாலேயே எல்லா விண்டோஸுக்குமே ரிமோட் ஃபங்க்ஷனில் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. அந்த விஷயமும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஆனால் மெட்டீரியல் குவாலிட்டியெல்லாம் செம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. டோரே ஓரளவுக்கு நல்ல வெயிட்டான டோர் தான். நல்ல பில்டு குவாலிட்டியும் ஸ்ட்ராங்காக சாலிடாக இருக்குது. ஓகே, இப்போ வாங்க அப்படியே உள்ளே ஏறுவோமா? முதல்ல சீட்ஸை பற்றி பேசிடுவோம். ஸோ டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் இது அப்படின்னு இருக்கும்போது இதில் உங்களுக்கு லெதரட் அப்போல்சரியோட சேர்த்து வென்டிலேஷன் கண்ட்ரோல்ஸுமே வந்துடுது. 3 ஃபேன் ஸ்பீடுக்கு நீங்கள் வென்டிலேஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்குமே. அண்ட் ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்குமே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் மட்டும் கிடையாது, கோ டிரைவர் சீட்டுமே உண்டு. ஓகே. ஆனால் இதில் மெமரி ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை. ஸ்டில் இட் இஸ் ஓகே. ரைட். நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த கலரில், இந்த ஒயின் கலர்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஆம்பியன்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ் வந்து எனக்கு தருது. சரியா? ஓகே, இப்போ உள்ளே ஏறுவோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, இது டஸ்டரே தான். பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. என்னென்னா இந்த கலர்ஸ் மாறி இருக்குது அண்ட் இங்கே நிசான் லோகோ கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் வந்து சரி, அந்த 2 வித்தியாசம் தான் எனக்கு வந்து தெரியுது. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக அப்கிரேட் ஆன மாதிரியோ இல்லை டவுன் கிரேட் ஆன மாதிரியோ எனக்கு தோணலை. நம்ம முதல்ல இந்த சன்ரூஃபை முடிடுவோமா? ஸோ சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. யா, சன்ரூஃபு. அதுக்கு முதல்ல வண்டியை பவர் ஆன் பண்ணணுமா? பட்டன் ஸ்டார்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. மிட் வேரியண்ட்லேருந்தே ஸ்டார்டர் பட்டன் கிடைக்குது உங்களுக்கு. டிஸ்பிளேஸ் ஆன் பண்ணால் டிஸ்பிளேஸோடைய லுக் இப்படி தான் இருக்குது. முதல்ல நம்ம சன்ரூஃபை மூடிடுவோம், வெயில் ஃபேஸுக்கே அடிக்குது. ஸோ பனராமிக் சன்ரூஃபுமே பார்த்தீங்கன்னா டஸ்டர் போலவே மிட் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. டஸ்டரில் நமக்கு வந்து டெக்னோ வேரியண்ட்லேருந்து கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் இதில் வந்து மிட் வேரியண்ட்டுங்கிறது நமக்கு அசென்டா, என்கனெக்டா அந்த வேரியண்ட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்கனெக்டா வேரியண்ட்லேருந்து பனராமிக் சன்ரூஃபும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகே, நைஸ். தயவுசெய்து சன்ரூஃபை யாரும் தவறாக பயன்படுத்தாதீங்க. சன்ரூஃபுங்கிறது ஏர் சர்க்குலேஷனுக்கு, ஃப்ரெஷ் ஏருக்கு மட்டும்தான். சரியா? ஆல் ரைட், ஒன் டச் சன்ரூஃப். இப்போ வாங்க திரும்ப இன்டீரியருக்கு போவோம். ஓகேவா? ரைட். எல்லா விண்டோஸுமே ஒன் டச் அப் அண்ட் டவுனும் இருக்குது. இன்க்ளூடிங் கோ டிரைவர், பேக் சீட்டு, விண்டோ எல்லாத்துக்குமே வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்.
ரைட், இப்போ திரும்ப விஷயத்துக்கு வருவோம். ஸ்டீரிங் வீல் ஃபுல்லி லெதர் ராப் ஸ்டீரிங் வீல். இது ஆனால் ஸ்டீரிங் வீல் கிடையாது, சர்க்கிளாக இல்லை. நீங்கள் பார்க்கலாம் ஒரு மாதிரி ஆக்டகனல் ஷேப்பில் தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, பிடிக்க நல்லா இருக்குது. இதில் உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது பேஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. டஸ்டர் போலவே தான் சேம். ஸோ நைஸ், அதுவும் சூப்பர். இதில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமும் வந்துடுது. எடாஸ்க்கான ஃபீச்சர்ஸும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி எடாஸ் நீங்கள் கண்ட்ரோல் தான் பண்ணணும்னா உள்ள மெனுக்குள்ளே போய் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டீரிங் மவுண்டட் இந்த மீதி இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ரைட் சைடில். இதில் நீங்கள் என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நீங்கள் பார்க்கலாம். டஸ்டர் போலவே சேம்னு சொல்ல மாட்டேன், சேமே கிடையாது, டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஆனால் அந்த யூனிட் சேம் தான், சரியா? ரைட், இப்போ சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இதில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம்? ஃபுல் ஸ்க்ரீன் நேவிகேஷன் டிஸ்பிளே இருக்குது. அண்ட் இது டிரைவர் அசிஸ்டன்ஸ், அதை எடாஸ் ஃபீச்சர்ஸ்க்கான ஸ்க்ரீன் இது. அதுக்கப்புறம் இது மெயின் மினிமலிஸ்டிக் ஸ்க்ரீன், டிரைவிங் பண்ணும்போது ஸ்பீடோமீட்டர் மட்டும் தெரிகிற மாதிரி. அண்ட் இது ஒரு அனலாக் டைப்பில் லுக் இருக்கக்கூடிய ஒரு செட்டப் இது. இதில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் நீங்கள் பண்ணலான்னா, நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வந்து ப்ரையாரிட்டியாக ஸ்க்ரீனில் தெரியணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், மைலேஜ், டிஸ்டன்ஸு, கன்சம்ஷன், ஃபியூவல் லெவல், ஆர்பிஎம் மீட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ இட்ஸ் குவைட் நைஸ், டீட்டெயில்டாக டீசெண்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பின்னாடி இங்கே கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் ஸ்டியரிங்க்கு பின்னாடி. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டாக் மாதிரி பயன்படுத்தலாம். வால்யூம் பட்டன்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ட்ராக் மாற்றுறதுக்கு அது. மோடுக்கு கீழே பட்டன் கொடுத்துருக்காங்க, சோர்ஸ் சேஞ்சிங்க்கு மேலே பட்டன் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பழகிடுங்க. அதே இங்கே டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு வந்து நம்ம டஸ்டரில் பார்த்தது போலவே இன்பில்ட்டாக உங்களுக்கு கூகுள் அசிஸ்டண்ட்டோட சேர்த்து கூகுளோடைய சில விஷயங்கள் இதில் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல, ஒரு மாதிரி எனக்கு இந்த ஐஃபோனில் எப்படி எடுக்கிறதுனால இந்த ரெட்டாக மாறி மாறி ஒரு மாதிரி வருது. அது காரணம் இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு நேரில் அப்படி ஆகிறது இல்லை, அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஹோப்ஃபுல்லி இப்போ உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சரி, இதில் வந்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் நீங்கள் என்னென்ன ஃபோனில் என்ன பார்ப்பீங்களோ அதே விஷயங்கள் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. கூகுளோட ப்ளே ஸ்டோர், ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு செட்டப் மாதிரியே தான் சேமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஃபோனில் வர மாதிரி கூகுள் மேப்ஸு, கூகுள் அசிஸ்டண்ட்டு, நியூஸு எல்லாமே அந்த ஓஎஸ் தான், அப்படியே நல்லாயிருக்கு. வேறு என்ன யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் நேவிகேஷன் இருக்குது. அண்ட் காருக்குள்ளே போனீங்கன்னா கார் ரீதியான எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் ட்ரைவ் மோட்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் மோடு இருக்குது, ஈகோ மோடு, கம்ஃபர்ட் மோடு அண்ட் பர்சனல் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ பர்சனல் மோடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். என்ஜினுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி வேணும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நார்மல், ஈகோ. ஆனால் இதில் ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு எதுவும் கொடுக்கல, பட் ஸ்டில் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஏர் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏசி ரீதியான கண்ட்ரோல்ஸ் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர் குவாலிட்டி இது பர்டிகுலர் ஃபில்டர், PM 2.5 ஃபில்டர். ஓகே, அது. அண்ட் அரவுண்ட் வியூ மானிட்டர், 360 டிகிரிஸ் அரவுண்ட் வியூ கேமரா சிஸ்டம். ஸோ இந்த வண்டியிலையுமே 360 டிகிரி கேமரா சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மேக்னெட்டில் இருக்கிற சேம்லாம் சொல்ல மாட்டேன், இது மச் பெட்டர் குவாலிட்டியாக தான் இருக்குது. அடாப்டிவ் கைட்லைன்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ நல்லா இருக்குங்க, கிளாரிட்டி பரவாயில்ல, கொஞ்சம் என்ன பெட்டராக இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த கேட்டகரியில் இப்போல்லாம் பஞ்சு, டாடா பஞ்சு, டியாகோ மாதிரி கார்ஸ்க்கே 360 டிகிரி கேமரா சிஸ்டம் வேறு லெவல் கிளாரிட்டியில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த வண்டியில் ஓகேவா, டீசெண்டாக இருக்குது, கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. உண்மையாக சொல்ல போனால் மேக்னெட்டில் இதை விட மொக்கையாக இருக்கும், இதில் வந்து ஓரளவு பரவாயில்லையா இருக்குன்னு சொல்லலாம். இதில் 3D வியூ, 360 வியூ எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். 3D வியூனா ஃபுல்லாக நீங்களே எப்படி பார்க்குற மாதிரி இருக்கும், சுற்றி வர நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு வீடியோ கேம் மாதிரி. ஓகே, அண்ட் சைடு வியூஸ் மட்டும் பார்க்குறதுனா ரைட் சைடு வீலு, லெஃப்ட் சைடு வீலு அது மட்டும் நீங்கள் தனியாக கூட பார்த்துக்கலாம். ஸோ அது உண்டு. அண்ட் இது வந்து ரியர் வைடு ஸ்க்ரீன், ஃப்ரண்ட் வைடு ஸ்க்ரீனு. ஓகே, இது வந்து இதுவும் ஃபார்வர்டு வியூ தான். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் நீட்டாக பண்ணிக்கலாம். குவைட் நைஸ். ஓகேவா? இதை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். அது வந்து கீழே இங்கே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, ஏசி என்ன இதில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு செட்டிங்ஸில். ஆனால் ஏசிக்கான தனியான ஒரு கண்ட்ரோல், ஃபிசிக்கல் கண்ட்ரோல் இது வந்து கன்சோல் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. டியூவல் ஜோன் ஏசி, ரைட் சைடு லெஃப்ட் சைடு தனித்தனியாக டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளீனாக இருக்கான ஏர் பியூரிஃபைங் சிஸ்டமும் கூட கொடுத்துருக்காங்க. ஆட்டோ சிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸ். ஓகே, இதை தாண்டி இங்கே செட்டிங்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்து, லொக்கேஷன், நெட்வொர்க், இன்டர்நெட்டு, செக்யூரிட்டி, அப்டேட், அசிஸ்டண்ட்டு,
எல்லாமே இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளே நோண்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 மணி நேரம் ஆயிரும். ஸோ அதனால் அதில் நிறைய இருக்குங்க. சரியா, நீங்கள் அப்புறமேல் நோண்டி பார்த்துக்குங்க. சரியா, ரைட். இதுக்கப்புறம் இன்னும் ஷார்ட்கட் பட்டன்ஸ்னு சில விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்களேன். இது வந்து ஆல் சேஃப்டி சிஸ்டம்ஸ் ஆன். நார்மலாக இப்போ எடாஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போய் நோண்டி ஒவ்வொன்றா ஆஃப் பண்ணிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி ஆல் சிஸ்டம்ஸுக்கு ஒரு ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் அகெயின் ஃபார் மை சேஃப்டி பர்சோ செலக்டட். ஸோ இது வந்து ஆன் ஆஃபில் இருக்கா? ஆமாம், ஆஃபில் இருக்குது. இப்போ ஆனு. ஸோ எடாஸ் வந்து நீங்கள் ஒரே பட்டனில் நீங்கள் டோட்டலாக ஆனும் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். அந்த வகையில் நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீரிங்க்கு சைடில் இருக்கிற ஸ்டாக்ஸில் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எல்இடி தான். டாப் வேரியன்ட்ஸில் எல்இடி தான். மிட் வேரியன்ட்ஸ்லையுமே எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் எல்இடி ஃபாக் லாம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே லெஃப்ட் சைடில் வைப்பர்ஸுக்குமே ஆட்டோ ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுவும் வெரி வெரி நைஸ். அண்ட் இது டிசிடி ஆட்டோமேட்டிக்னு இருக்கும்போது உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. அதுவும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது வேறு என்ன ஃபீச்சர்ஸ்? இங்கே உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஒன்று வந்துடுது. இது வந்து ஸ்பேர் கீ, அது ரெண்டுமே சேமாக தான் கொடுக்குறாங்க. இங்கே உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் கன்சோல் ஒன்று வந்துடுது. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன். அதை தாண்டி ஃபிசிக்கல் சார்ஜிங்க்கு 2 சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. ஒரு 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டிசிடி ஆட்டோமேட்டிக்கோடைய செலக்டர் லீவர். நார்மலாக பெரிய லீவராக கொடுக்காம ஒரு சின்ன மோனோஸ்டேபிள் சுவிட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஹேண்டியாக இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு ஐட்டம் தான். சென்டர் கன்சோல் அப்படியே டஸ்டர்லேருந்து கொண்டு வந்தது தான். எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, எதுவுமே மாறல, அப்படியே சேமாக தான் இருக்குது. இது நீங்கள் நீட்டாக சுவிட்ச் மாதிரி பயன்படுத்தி ரிவர்ஸ் போட்டிங்கன்னா 360 கேமரா ஆன் ஆகும். எப்படி வேணுமோ நீங்கள் நீட்டாக பயன்படுத்திக்கலாம். ஓகே, ரைட். அண்ட் இந்த இடத்துல வந்து இது உங்களுக்கு ஸ்டோரேஜ், அடிஷ்னல் ஸ்டோரேஜுக்கு தாராளமான ஒரு பெரிய கன்சோல் ஒன்று கொடுத்துருக்காங்க லிட்டோட. இது நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பிட்டை நீங்கள் எப்படி வேணாலும் இங்கே வச்சுக்கலாம், அதை தள்ளி வச்சுக்கலாம். பெரிய பாட்டில் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நடுவில் வச்சுக்கலாம். எப்படினாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நைஸ். உள்ள நல்ல டீப்பான ஸ்டோரேஜ் இருக்குது. ஆனால் இதில் கூலிங் வசதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது கூல்டு கிடையாது, நான் கூல்டு தான். அதே க்ளவ் பாக்ஸ் கூல்டா அப்படின்னு கேட்பீங்க. க்ளவ் பாக்ஸ் ரீதியாக எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, ஃபியூஸ் பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே, அதனாலேயே பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸோடைய அகலம் வந்து குறைஞ்சிருச்சு. உள்ள டெப்த் இருக்குது. உள்ள எவ்வளோ பெரிய நீங்கள் ஐட்டம் வேணாலும் வைக்கலாம். ஆனால் இப்படி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்படி அகலமாக பெரிய புக்கோ இல்லை லேப்டாப்போ அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. ஃபியூஸ் பாக்ஸ் அங்கே வச்சதுனால ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. ஆனால் இதில் உங்களுக்கு லைட்டிங் கொடுத்துருக்காங்க ஃப்ளாட் டேஷ்போர்ட் க்ளவ் பாக்ஸில். இட் இஸ் ஓகே. சரி, அதுக்கு அடுத்தது ஆம்ரெஸ்ட்டுக்கு அடியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதையை மூடிடுவோம். ஆம்ரெஸ்ட் நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க, ஒயின் கலரில் இருக்குது. அண்ட் இங்கே ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டோரேஜ். பரவாயில்ல, நல்லா ஆழமாக உள்ள டெப்த்தாக உள்ளே இறங்குது, பிரச்சனை இல்லை. என் கை பரவாயில்ல, ஒரு 6 ஜான் இருக்குங்க உள்ள ஹைட்டு. சரியா, நைஸ். ஓகே, அண்ட் வேறு என்ன இருக்குது? டோரில் இருக்கக்கூடிய பாக்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக ஒரு பாட்டில் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. 1 லிட்டர் பாட்டிலில் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி இப்படி ஆங்கிளாக வச்சுக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே அம்ப்ரெல்லாக்கு ஸ்டோரேஜுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு டெப்த்தாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் இந்த வண்டியில் எங்கே இருக்குன்னு கேட்பீங்க. பார்க்கிங் பிரேக் ஆன் வருது பார்த்தீங்களா? ஹேண்ட் பிரேக் வந்து எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக்காக கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸுக்கு மிட் வேரியன்ட்லேருந்து எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் இங்கே வந்தது. அண்ட் ஆட்டோ ஹோல்ட் அசிஸ்ட்டுக்கு இங்கே வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர்ட் டெயில் கேட்டும் இருக்குது இந்த வண்டியில். ஸோ அதை நம்ம வந்து லக்கேஜ் ஸ்பேஸை பார்க்கும்போது பார்ப்போம். மேலே மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் உண்டு. ஃப்ரேம்லெஸ் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் நிசான் மேக்னெட்டில் இதே ஐட்டம் தான் நம்ம பார்த்துருக்கோம். நல்லாயிருக்கு, ஸ்லீக்காக இருக்குது, பார்க்கவும் நல்லாயிருக்கு. அண்ட் எப்பவும் போல் உங்களுக்கு இந்த பட்டன்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன். இண்டிவிஜுவல் சன்ரூஃப்க்கு சன்ஷேடுக்கு தனித்தனியாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபின் லேம்ப்ஸுமே டச் பேஸ்டு, தொட்டாலே ஆன் ஆகுது, நல்லாயிருக்கு, ப்ரீமியமாக இருக்குது. வேனிட்டி மிரர் கோ டிரைவர் சைடுக்கு லைட்டிங்குடன் வந்துடுது. ஸோ அது வந்து வெரி நைஸ். ஓகே, லைட்டிங்கோடு இருக்குது. இதை வந்து இப்படி ஸ்லைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டு தான். ஓகே, அதே டிரைவர் சைடுக்கு இருக்கா? வா, டிரைவர் சைடுக்குமே ஒன்று வந்துடுது. இது வந்து லைட்டிங்கோடு வந்துடுது, ஸோ பிரச்சனை இல்லை. ஹை, ஓகே, ரைட். இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஹைலைட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஆக்சுவலி இன்டீரியர் ப்ரீமியமாக இருக்குது, நல்லா இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டி நல்லாவே இருக்குது அண்ட் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த வண்டியில். ரைட், இப்போ பேக் சீட் போய் பார்ப்போமா? எஸ், இந்த நிசான் டெக்டானோடைய பேக் சீட், இந்த ஓவரால் கேபினே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டஸ்டர்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணது தான். சரியா, அப்படின்னு இருக்கும்போது ஸ்பேஸில் ஏதாவது மாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். எனவே உள்ளே ஏறும்போது தெரியும்.
ஸோ உள்ளே ஏறும்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டஸ்டரோடது சேம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. காரணம் இந்த சில் நீங்கள் பார்க்கலாம், இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஸோ வயசானவங்க உள்ளே ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நல்ல காலை இதுவரைக்கும் மேலே தூக்கி காலை வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் டஸ்டருக்கும் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்பேஸை பொறுத்தவரை டிரைவர் சீட் வந்து ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது ஓவரால் ஸ்பேஸ் நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் அப்படியே டஸ்டர் போலவே சேமாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட வந்து ஒரு மாற்றம் கொடுக்கணும், கொஞ்சம் பெட்டர் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிசான் வந்து மெனக்கெடவே இல்லை. அதே கேபின் அப்படியே தூக்கி கலர் மட்டும் மாற்றி அமைச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் லிமிட்டடாக தான் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் வந்து பல கார்கள் இருக்குங்க. டாடா சியரா, கியா செல்டாஸ், அந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் செம்ம இன்டீரியர் ஸ்பேஸ் தருது. பேக் சீட் ஸ்பேஸ் வந்து ப்ரையாரிட்டியாக வச்சு தயாரித்த வண்டிகள் அது. ஆனால் அப்படி இருக்கிற வண்டிகளுக்கு மத்தியில் ஏன் இவ்வளோ லிமிடெட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்கிறது எனக்கு புரியல. கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் ஆனஸ்ட்லி. மற்றபடி ஓவரால் எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓவரால் தை சப்போர்ட் நல்லா இருக்குது, நீரும் பரவாயில்லையா இருக்குது, ஹெட்ரூம் பிரச்சனை இல்லை. சன்ரூஃப் இருந்தாலுமே எனக்கு வந்து தலைக்கு மேலே கொஞ்சம் டீசெண்டான ஹெட்ரூம் வந்து இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 பேர் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பேர் உட்காரதுக்கு 3 ஹெட்ரெஸ்ட் வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் 2 பேர் உட்காந்தாங்கன்னா ஆம்ரெஸ்ட் ஒன்று நல்லா தடியாக ஒரு பெரிய ஆம்ரெஸ்ட் இருக்குது. இதில் 2 கப் ஹோல்டர்ஸ், ஒரு ஃபோன் ஹோல்டர் பாக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் போகிறாங்க இல்லை 3 பேர் போகிறாங்க, அதில் எந்த கம்ஃபர்ட்டும் பிரச்சனையே இல்லை, நல்லாவே இருக்குது. ஓகே, ஆனால் என்னன்னா நடுவில் ஒரு ஆள் உட்காந்தாங்கன்னா இந்த இடத்துல ஒரு டனல் இருக்குது. இத்தனைக்கும் இந்த வண்டியில் ஆக்சுவலி ஹைப்ரிட் சிஸ்டமும் கிடையாது, மேலும் வந்து ரியர் வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் கூட கிடையாதுங்க. ஆனால் எதுக்கு இந்த டனல் கொஞ்சம் தடியாக எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு தான் எனக்கு இன்னும் புரியல. டஸ்டர்லையும் அதே விஷயம் தான். இன்ஃபேக்ட் பழைய டஸ்டர் டெரானலையும் இதே தான் இருந்துச்சு, கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் இந்த சைடில் உட்காரவங்களுக்கு நல்லா தை சப்போர்ட் இருக்குது. ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது பேஸ் வேரியண்ட்லேருந்தே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ கூலிங் டீசெண்டாக இருக்குது, பரவாயில்ல. தனியாக நீங்கள் ஷட் ஆஃபும் பண்ணிக்கலாம். 2 சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த குறையும் இல்லை. கொடுத்துருக்கலாம், என்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சைடில் கர்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த செக்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிகளுக்குமே அந்த கர்டன்ஸ் வந்து வந்தாச்சு, இன்க்ளூடிங் கிராண்ட் விட்டாரா, ஹைரைடர், அந்த மாதிரி கார்ஸ்க்குலாம் இருக்குது. ஆனால் ஒரு லேட்டஸ்ட் கார் நீங்கள் இறக்குறீங்க, ஏன் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஓட்ட விட்றீங்கன்னு புரிய மாட்டேங்குது. இந்த சைடு கர்டன் டாப் வேரியண்ட்டில் கூட ஆப்ஷன்லாம் கொடுக்கலாம் அவங்க, அது என்ன புரியல. ஆனால் டச் பேஸ்ட் இந்த எல்இடி கேபின் லேம்ப்ஸ் இங்கே நீட்டாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க, பார்க்க நீட்டாக நல்லா இருக்குது. ஓகே, அண்ட் பேனராமிக் சன்ரூஃபும் அடிஷனல் ஒரு பெட்டர் ஆம்பியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருது. மேலும் இங்கே டோர் பேடில் இங்கே நீங்கள் பார்க்கலாம், மேலே இங்கேயும் சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல் இருக்குது. முழங்கை வைக்கிற இடத்துலையுமே ஆம்ரெஸ்ட் ஏரியாலையுமே சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க. ஓகே, நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் இன்னும் மெனக்கெட்டு பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாங்கிற ஆனஸ்ட்லி என்னுடைய ஃபீட்பேக். ஓகே ரைட், இப்போது வாங்க அப்படியே லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஓகே, ஃபைனலாக இந்த நிசான் டெக்டானோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் பூட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் உங்களுக்கு பவர் டெயில் கேட் கிடைக்குதுங்க டாப் அண்ட் வேரியன்ஸை பொறுத்தவரை. இந்த கீழே இந்த கிரெடிட் கார்டு டைப் கீழே இருக்கக்கூடிய இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே திறந்திடு சேவ். எஸ், பவர் டெயில் கேட் உண்டு டாப் அண்ட் வேரியன்ஸ்க்கு மட்டும். லக்கேஜ் ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஆக்சுவலி சிறப்பான லக்கேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 718 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி கிளைம் பண்ணுறாங்க, அதாவது ரூஃப் வரைக்கும். சரியா, அதே நீங்கள் வந்து பார்சல் ட்ரே இந்த ஷெல்ஃப் வரைக்கும் அப்படின்னு எண்ணி பார்த்தீங்கன்னா 518 லிட்டர் வரைக்கும் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதுவே வந்து சூப்பர்னு சொல்லலாம். ஆனால் 500 லிட்டர் வரைக்கும் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு கொஞ்சம் இந்த லக்கேஜ் ஸ்பேஸை ஒரு 20 லிட்டர் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு பேக் சீட் ஸ்பேஸை கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்துக்கலாம். பேக் சீட்டை கொஞ்சம் இன்னும் பின்னாடி தள்ளியிருந்தாங்கன்னா லெக் ரூம் பெட்டராக இருந்திருக்கும். பட்டு ஓகே, அதை அவங்க அப்படி தான் முடிவு பண்ணியிருக்காங்க, டஸ்டர்லையும் சரி இந்த டெக்டான்லையும் சரி. ஓவரால் லக்கேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. 518 லிட்டருங்கும் போது இது கம்மி இல்லைங்க, தாராளமாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு ஹோண்டா சிட்டி, ஃபோக்ஸ்வேகன் வெர்டஸ் அந்த கார் கேட்டகரி அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து தாராளமாக கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த பூட் ஏரியாவில் உங்களுக்கு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆக்சுவலி கிடைக்குதுங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ பூட் லேம்ப் இருக்குது. இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வேக்யூம் கிளீனர் ஏதாவது பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக் ஹுக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து உங்களுக்கு பேக் ஹுக் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இல்லை. ஓகே, பேக் ஹுக் இருக்குது, அங்கே இருக்குது. ஆனால் இங்கே உங்களுக்கு வேறு எதுவுமே கொடுக்கல. இது வந்து எதுக்குன்னு தெரில. நட்டு உள்ளே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள நட்டு ஆக்சஸிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஆனால் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். பட் கார்பெட்டிங் முழுசாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பெட்டிங் உங்களால் பார்க்க முடியும், எங்கேயுமே பிசுரே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு டூல் கிட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸு, ஜாக்கு இங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ இது நீட்டாக வெல்க்ரோ பண்ணி கொடுத்துருக்கிறது ஓகேவாக இருக்குது. ஸ்டெப்னி இந்த வண்டியில் இருக்குங்க. டஸ்டரில் ஸ்டெப்னி இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இதில் வந்து ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல் சைஸ் இல்லை, 17 இன்ச்சு. ஒரு சைஸ் கம்மியாக தான் கொடுக்குறாங்க டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு, ஆனால் மீதி லோவர் வேரியன்ட்ஸ்க்கெல்லாம் சேமாக தான் இருக்கும் சைஸு. 225/60 ஆர் 17 ஒரு சைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ டெம்பரரி யூஸ்க்கு ஸ்டெப்னி ஓகே. டூல்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் இந்த சென்டர் வீல் ஹப் கேப் வந்து இங்கே சென்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டி டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரியா, இதுதான் ஆக்சுவல் லக்கேஜ் ஸ்பேஸ். ஓகே, ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ்
உங்களுக்கு இருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்களா டேக், இந்த டேக் இருக்குங்க. இது நீங்கள் இப்படி புல் பண்ணி அப்படி முன்னாடி தள்ளி விட்டிங்கன்னா அந்த சீட் அப்படியே மடங்கிடும். ஸோ மடக்கிட்டிங்கன்னா தாராளமாக லக்கேஜ் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகுது. பட் என்னென்னா அது வந்து பெரிய ஸ்டெப் ஒன்று இருக்குங்க. லக்கேஜை நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி அடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது ஃப்ளாட்டாக இருந்தால் இப்படி வச்சு அப்படியே தள்ளினாலே உள்ளே போயிடும். ஆனால் அப்படி பண்ண முடியாது இந்த வண்டியில். ஸோ பட் நந்தலெஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி டீசெண்டாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. ரைட், க்ளோஸ் பண்ணுறதுக்குமே பவர்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ரைட், இதுதான் இந்த நிசான் டெக்டானோடைய லக்கேஜ் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, கெப்பாசிட்டி எல்லாமே. இப்போ வாங்க இந்த வண்டியோடைய சம்மரி, இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் அந்த விஷயங்கள்லாம் பேசிடுவோமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிசானுடைய லேட்டஸ்ட்டான மிட் சைஸ் எஸ்யூவி நிசான் டெக்டான். உண்மையாக சொல்ல போனால் இது டஸ்டரே தாங்க. ஓகே, இன்டீரியரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸும் சரி, வண்டியோடைய ஓவரால் சைஸு, டைமென்ஷன்ஸ், ஸ்பேஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. என்ஜின் ஆப்ஷன்ஸ் கூட சேமாக தான் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும். டஸ்டர் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியமான லுக்ஸோட, அதாவது நிசானோடைய அந்த லெஜெண்டரி அந்த லுக்ஸு, ஒரு நிசான் பேட்ரோலோடைய லுக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்க செமையாக இருக்கும். அந்த மாதிரி லுக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், ப்ரீமியமான ஆம்பியன்ஸ்லாம் வேணும், இன்டீரியர் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா இன்னும் லக்ஸூரியஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நிசான் டெக்டான் அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் இன்டீரியர் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆம்பியன்ஸும் நல்லா இருக்குது. அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரீதியாக பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. டஸ்டர் 5 ஸ்டார் வாங்கிச்சு, இதுவும் கண்டிப்பாக 5 ஸ்டார் தான் வாங்க போகுது. இதில் உங்களுக்கு எடாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது, பனோராமிக் சன்ரூஃப், எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குங்க. பட் என்னுடைய ஒரே ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியர் சீட் ஸ்பேஸ் இன்னும் இதுலையாவது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. டஸ்டர் இருக்கிறத அப்படியே தூக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த வகையிலுமே அவங்க எஃபோர்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் நல்லா இருக்குங்க, வண்டி பார்க்க நல்லா இருக்குது, ஆம்பியன்ஸ் பெட்டராக இருக்குது. சில பேர்த்துக்கு வந்து டஸ்டரோடைய லுக்ஸை விட இந்த வண்டியோட லுக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சது? நீங்கள் டஸ்டர் விரும்புவீங்களா இல்லை டெக்டான் விரும்புவீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. கூடிய விரைவிலேயே இந்த நிசான் டெக்டானோட எல்லா வேரியன்ஸோட ரிவ்யூஸும் நான் வந்து எடுத்து வர தான் போகிறேன். அவசியம் பொறுத்திருந்து பாருங்க. ஸோ எஸ், இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.